guys, welcome back to TT King FM channel. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயமும் இருக்கு, துக்கமான விஷயமும் இருக்கு. அது என்ன துக்கமான விஷயம் அப்படின்னா, நம்ம ஐடி பேன் ஆயிடுச்சு. என்ன ப்ரோ சொல்கிறேன், நம்ம ஐடி பேன் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அதுவே நான் எப்படி சந்தோஷமாக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய விஷயம் என்கிட்ட பங்கத்துக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு இந்த மேட்ருக்குள்ளே வரும். என்ன மேட்ரு அப்படின்னா, ஏப்ரல் 16 கடைசியில் அப்லோட் பண்ணியடா. இப்போ ஏன்டா இப்போலாம் அப்லோட் பண்ணுறதில்ல அப்படி தான். இதுதான் என்னோடய ஃப்ரெண்ட் ஐடி. ஏன்னா என் ஐடி பேன் ஆகிடுச்சு. ஓகேவா, அதை ஓகேவா நான் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறது இல்லைன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, இப்போ ஒரு வீடியோ TT King FF வீடியோ வர மாட்டேங்குது அப்படின்னு. இனிமேல் நம்ம ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமு இது ரெண்டுத்துலேயும் நம்மளுக்கு இனிமேல் யாரும் மெயில் பண்ணாதீங்க. அந்த அக்கௌண்ட்டுன்னு அவங்க இது பண்ணுறேன். நான் இந்த ஒன்லி ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் இருப்பேன். அதுவும் அப்பப்போலாம் இல்லை, அப்பப்போ தான் ஆன்லைனில் வருவேன், டெய்லிலாம் வர மாட்டேன். ஓகேவா, நீங்கள் எப்போ கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 6:30 போல் டெய்லி ஃபேஸ்புக்கில் லைவ் வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அது கூட லைவ் இல்லை. எனக்கு எப்படி இருக்கும்னு நீங்களே பாருங்கள். ஒரு ஐடி இவ்வளோ நாள் இருந்து எல்லா எலைட்டும் இருந்தது பேன் பண்ணல, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நான் இருந்தாக்கு மெயில் பண்ணி பார்த்தேன். அந்த சார், மை சைட் ஆஃப் அக்கௌண்ட் இஸ் சஸ்பெண்ட் அப்படி சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, 2 நாளைக்கு உங்கள் ஐடி சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ரிப்ளை பண்ணாங்க. அதுக்கு நான் வாய் அப்படி சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அப்படியே கொடுத்துருக்கேன். அவங்க என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கு ப்ளீஸ் கான்டாக்ட் யுவர் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லி, ப்ளீஸ் கான்டாக்ட், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஃப்ரீ ஃபயர்கிட்ட போய் கேளுன்றாங்க. நானே ஃப்ரீ ஃபயர் மேலே எழுதிட்டு தானே நான் கேட்குறேன். நான் வேறு யாருடா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி, இதுக்கு மேலே நம்ம ஐடி சஸ்பெண்ட், அது பேன் ஆகலை, சஸ்பெண்ட் ஒரு நாள் போகும்போது 7 days சஸ்பெண்டு. அதாவது 17ஆம் தேதியிலேருந்து தான் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. 16 வரைக்கும் நல்லா தான் இருந்தது ஐடி. ஓகேவா, சஸ்பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு என்னடா பண்ணேன். இப்போ ரீசெண்டாக RG ராக் ப்ரோவுக்கும் இந்த மாதிரி தான் நடந்தது. நான் என்ன கெடுத்துருந்தேன் அப்படின்னா, கொஞ்ச நாள் லாகிங் பண்ணல, ஒரு 10 days லாகிங் பண்ணல. அப்பப்போ வந்து போயிட்டுருந்தேன், சரியாகவே வரல. அப்பப்போ வந்து போயிருந்தேன். அதனால ஆன ஸ்கோர் குறைஞ்சிருக்கும். ஓகே, அப்பப்போ வந்து போயிட்டுருந்தேன். அப்போ அது மட்டும் இல்லாமல் கேமும் கொஞ்ச நாள் விளையாடல, ஆன ஸ்கோர் சரியாக போயிருக்கும். ஓகேவா, கேம் விளையாடுறதுக்கெல்லாம்டா சஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. அதுவும் 7 நாள் சொல்லிவிட்டு அந்த கெரீனாக்கு மெயில் பண்ணால் அவங்க ஐடி 2 நாளுக்கு அப்புறம் சஸ்பெண்ட் ஆகி வந்துடும் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறேன். மற்றபடி ஒன்றுமே சொல்ல மாட்டேறாங்க. அந்த ஐடியெலாம் ஃபஸ்ட் எலைட்டு, செகண்ட் எலைட்டு, எல்லா எலைட்டும் இருக்குது கைஸ். நான் 2017 கேமா அந்த சும்மா ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான் போட்டிருக்கோம், ஒரு லோகோ கூட இருக்காது. அதில் தான் நான் விளையாண்டுருக்கேன். எனக்கு தெரியாதா சொல்லுங்கள். ஃபஸ்ட் எலைட்டு, செகண்ட் எலைட்டு எல்லாமே நான் விளையாண்டுருந்தேன். இது என்னோடய ஃப்ரெண்ட் ஐடி, அதனால தான் நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட் ஐடி எல்லாமே விளையாண்டுருந்தேன், எல்லாமே பேன் ஆகிடுச்சு. நீங்கள் தாங்க சொல்லணும். அதை சஸ்பெண்ட் ஆகி ரீசஸ்பெண்ட் ஆகி கண்டிப்பாக அன்சஸ்பெண்ட் ஆகி வரணும். சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. நானும் கெரினா கிட்ட மெயில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ப்ளீஸ் ரெக்கவர் மை ஐடி அப்படி சொல்லி நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க ஸ்டெப் எடுக்கணும். அவங்க ஸ்டெப் எடுக்கலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் உண்டு. ஏன்னா நம்மளுக்கு நிறைய ஐடி இஷ்யூஸ் இருக்குது. நானும் இந்த மாதிரி டெய்லி ஒரு வீடியோ எடுத்து போடலாம். அதாவது இந்த மாதிரி நானும் எவ்வளோ வாட்டி சொல்லி போடுறது, ஃப்ரீ ஃபயருக்காக தான் நானும் இருக்கேன். நான் ஒரு வாட்டி ஒரு வீடியோ போடலாம், ஐடி பேன் ஆகிடுச்சின்னு 2 வீடியோ போடலாம், 4-5 வீடியோவை போட முடியும். நிறைய கண்டென்ட் வச்சுட்டு வேறு கண்டென்ட் போட்டாவே எல்லோரும் பார்ப்பாங்க. ஒரு கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு 5 வீடியோ 6 வீடியோ 7 வீடியோவை போட முடியும். அந்த ஐடி கிடச்சதான் உண்டு. என் ஃப்ரெண்டு வாங்கினவா ஐடி ஃப்ரெண்டுக்கிட்டேயும் கொடுப்பான், ஆனால் அவன்கிட்ட வாங்கிறதுக்கு எனக்கு மிகவும் இல்லை. இப்போ கூட ஏதோ வீடியோ அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு இது மட்டும் வாங்கி மேட்ச் போட்டால்
இப்போ கூட என்னோடய யூஐடி நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, என்னோடய யூஐடி என்னோடய யூஐடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள், ஓகேவா? என் யூஐடிக்குள்ளே போய் பாருங்கள், உள்ளேயே போகாது. அது உங்களுக்கு அந்த நம்பர் போட்டிங்கன்னா அது வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா திஸ் அக்கௌண்ட் இஸ் நாட் அவைலபிள், அதாவது இப்போ இல்லை அப்படின்றாங்க. இப்போ இல்லைன்னா எனக்கு ஒன்றும் புரியல. நாட் அவைலபிள் தான் வருது. என்னோடய ஃப்ரெண்டோட ஐடியிலேருந்து நான் போய் பார்த்தேன், நாட் அவைலபிள் வருது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓகேவா? நான் தான் சொல்கிறேன், நான் ஒரு கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக விளையாண்டுருக்கேன்? 2017, 18, 19, 20, 21, 22, 23, 24, 8 வருஷமாக ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருக்கேன். 8 வருஷமாக ஃப்ரீ ஃபயர் வச்சு 7 வருஷமே வச்சுக்கோங்களேன். 24 ஒன்றும் சரியாக முடியல, 7 வருஷமே வச்சுக்கோங்க. 7 வருஷம் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருக்கேன். 7 வருஷம் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருந்தேன். எனக்கு தெரியாது நான் ஐடியெலாம் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு. ஃப்ரீ ஃபயர் கிளாக்கிங் பண்ணிங்கன்னா அது வேறு ஏதாவது ஐடி, நீங்கள் எது கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மீதி ரிப்ளே பண்ணுறாங்க. என் ஐடி எனக்கு தெரியாதுடா. அது யூஐடி போடுறேன், இமெயில் உங்களுக்கு ffgarena.com சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் இருக்குது. அதுக்கு யூஐடி போட்டேன்னா அது சஸ்பெண்டனே வருது. அது ஒன்றுமே எனக்கு உள்ளே போகல. அது வேறு ஏதாவது ஐடி நான் லாகிங் பண்ணுறேனாமா, அதனால உங்களுக்கு தர மாட்டாங்களாமா. அது இதுமாரி சஸ்பெண்ட் ஆகிடுச்சுன்னா வருது. பேனு அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ்னு வரல கைஸ். அதுக்கு பதில் யுவர் ஐடி சஸ்பெண்ட் அப்படின்னு தான் வந்தது. அது சஸ்பெண்டுன்னா எவ்வளோ நாள் பண்ணுவாங்க? மிஞ்சி போனால் 7 நாள் இல்லை 15 நாள், அதுக்கு மேலே பண்ணுவாங்களா? இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் பண்ணியிருக்காங்க. 17th இப்போ May 7 ஆகுது. ஒரு மாதம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு மாதம் பண்ணாங்கன்னு எப்படி இருக்கும்? ஆனால் மிஞ்சி போனால் 20 நாள் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுவே இது ஓகேவா? அதுவே ஒன்றும் இல்லை, ஆனால் அது கூட பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு மீறி சஸ்பெண்டு அப்படி சொல்லிட்டு ஏதோ போனாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? ஆனால் தான் நானே அவ்வளோவா ப்ளே பண்ணுறதில்ல. இதுவும் என்னோடய ஃப்ரெண்டு ஐடியில் விளையாண்ட ஒரு இந்த கேம், அதாவது அதான் ஒரு மேட்ச் விளாண்டேன் அப்படின்னு நிறைய பேருக்கு தான் தெரியும். அந்த மேட்ச்சில் எவ்வளோ துக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியாதுல்ல. ஒரு யூடியூபர்ஸும் கேம் விளையாடுறாங்க, ஜாலியாக விளையாடுறாங்கன்னு பார்க்குறீங்க. அதுக்குள்ளே ஐடி உண்மையிலே நீங்கள் ஒரு ஐடி பேன் பண்ணி விளையாடுறீங்க அப்படின்னா சரி. இப்போ நான் ஒரு ஆக்கே யூஸ் பண்ணியிருந்தேன், ஒரு 2-3 நாள் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அப்புறம் பேன் பண்ணிடுவாங்க. அதை பற்றி நான் ஒன்றுமே கவலைப்படல. எனக்கு என் ஐடி இப்போ கிடச்சாலும் அப்படின்னு நான் இருக்கேன். ஃப்ரீ ஃபயர் கிட்டேயும் நான் மெயில் பண்ணி பார்த்துட்டேன். கெரினா ffgarena.com கிட்டேயும் நான் பார்த்துட்டேன். அவ்வளோதான் பண்ண முடியும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்னோடய தேவையான இதெல்லாம் நான் பண்ணிட்டேன். என்ன பண்ண சொல்கிறீங்க? அதாவது நான் பண்ணணும், நம்மளுக்கு இந்த ஐடி போகணுன்றிருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ரீசெண்டாக எஸ்ஆர்எம் ப்ரோக்கும் இந்த மாதிரி இப்படி ஐடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஐடி எல்லாருக்கும் ஐடி போட்டிருக்கு, ஆனால் ஸ்கோர் முக்கியமாக அப்படி கம்மியாகுது. மேட்ச் வெளியே வந்து இல்லைன்னா மேட்ச்சை விட்டு வெளியே வந்து போகிறது, ஏன்னா லாகிங் பண்ணிட்டு போகிறது. அந்த மாதிரி இருந்தால் தான் ஆனால் ஸ்கோர் வெளியாகும். சும்மா லாகிங் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு போனதுக்கே ஆனால் ஸ்கோர் விளையாடுறது பாருங்க. அப்படி விளையாடலனாலும் ஆனால் ஸ்கோர் போகுது. இதெல்லாம் எப்படின்னு தெரில. ஆனால் ஸ்கோர் அதோட பஞ்சத்து மாரி அதுக்கு பாரு போயிட்டுருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னே தெரில. ஆனால் ஸ்கோர் குறையனால சஸ்பெண்ட் பண்ணி போட்டாங்க. 56க்கு மேலே குறையவே கூடாது. 56 என்ன 36 தான் இருக்குது. அதாவது 36 ஆனால் ஸ்கோர் நம்பர் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே வரல. அதுக்கு நம்ம அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கெரினா ஃப்ரீ ஃபயரும் ஒன்றும் சொல்லலை. இது கூட என்னோடய ஓன் ஐடியில் விளையாண்ட அப்படின்னா எனக்கு ஒரு இது கொடுக்கும். என்னோடய ஃப்ரெண்ட் ஐடி அவன் கொடுக்க தயார் தான். எனக்கு அவ்வளோவா இது இஷ்டம் இல்லை, அவன் கொடுக்க தயார் தான். எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால நானும் விளையாட போகிறது இல்லை. அதனால தான் நிறைய பேர் சொல்கிறீங்க, என்ன ப்ரோ இது ஒரு கண்டென்ட் எடுத்து போடுறீங்க அப்படின்னா, இந்த கண்டென்ட் எவ்வளோ நாள் போட முடியும்? ஒரு நாள் போடலாம், 2 நாள் போடலாம், நான் 3 வீடியோக்குள்ளே போடலாம். 3 வீடியோக்கு அப்புறம் போட முடியுமா? 3 வீடியோக்கு மேலே போட்டோன்னா அது எதோ வியூஸ் போகுமா? அது ஒரு இதே இல்லாமல் போகும். அந்த வியூவர்ஸ் பிரச்சனை வந்துடுச்சு. அந்த ஒரு வீடியோஸ் கூட போகாது.
2 வீடியோ போடலாமா 3 வீடியோ போடுவோமா, அதுவே அதிகம். அதுக்கு மீறியே போட்டேன்னா ஒரு கஷ்டம்னு சொல்லலாம். அந்த 2 வீடியோ 3 வீடியோ போடுறதுக்கே நான் ஒரு இது பண்ணுவேன். இந்த வீடியோ நான் சொல்கிறேன், தயவுசெய்து யாரும் டாப் அப் பண்ணி காசை கரைச்சிடாதீங்க. அதுதான் சொல்லுவேன். பை பை.